சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் இளைஞர்களின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ற தலைப்பில் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் திமுக இளைஞர்களின் ஜென்சி கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலந்துரையாடலில் பங்கேற்ற இளைஞர்கள் தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து பேசி இறுதியில் சமூக நலன் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றுபட்டு செயல்பட உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவகாரத்து வழக்கில் இன்று காலை காணொலி காட்சி மூலம் குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. தொடர்ந்து விசாரித்த குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுஜாதா, முறையான மின்னஞ்சல் எல்லாம் பதிவு செய்ய வேண்டும், எனவே இந்த வழக்கின் விசாரணையானது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்திருந்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது வெவ்வேறு பிரச்சனையின் காரணமாக ரங்கநாதன் மற்றும் காளீஸ்வரி ஆகியோர் பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த இருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் தடுத்து நிறுத்தி தண்ணீர் ஊற்றி சமாதானப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மேக்குடிப்பட்டி புதுநகர் சாலையில் கடந்த ஒரு ஆண்டாக குடிநீர் ஆலை அமைத்து பல லட்சம் லிட்டர் தண்ணீரை இங்கிருந்து உறிஞ்சி எடுக்கப்படுவதால் விவசாயியின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் இந்த குடிநீர் ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்ப நாங்க இது உள்ள இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 6 மாசமா அதுல போயிட்டு இருக்கு. நாங்க அது சரியா கவனிக்கல. நைட்டு பகலா போயிட்டு இருக்கு, சரி ஏதோ போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ எங்களுடைய போரெல்லாம் ஒவ்வொரு விவசாயிகள் போரு அடிமட்டத்துல நிக்க போயில தான் இது எங்க போகுது என்ன காரணம் இப்பதான் இதை நாங்க பார்த்தோம். இதை பார்த்து ஏரியா முழுக்க இதை முற்றுகையிடணும். இதை முதல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட 25/5 ஊர் மக்கள் சார்பில் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதோடய எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் இந்த அரசு எடுக்கல. அதற்காக தான் நாங்க இப்ப எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோங்கிற கோரிக்கையில சுற்றுவட்டாரத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்துக்கிறோம். இதுல சரியான இந்த ஆலையை நிறுத்தவில்லை என்றால் சாகும் வரை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உண்ணாவிரதம் இருப்பதாக பசுமறியல் பண்றதாக இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் சுற்றித் திரியும் தெருநாய் பணிக்கு வந்த தினசரி கூலி தொழிலாளி ரமேஷ் என்பவரை கடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து பின்னர் மாநகராட்சி ஊழியர்கள் நாய்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பில் மாநில தலைவர் ரத்தின சபாபதி அறிவுறுத்தலின்படி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் சரவணதேவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அப்போதுதான் அனைத்து சமூக மக்களுக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அதிவாரியான கணக்கெடுப்பு என்பதும் அப்பதான் அந்த திருத்தப்பட்ட சட்டங்களை திருத்தி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த ஏழை எளிய மக்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துகிற பொழுது தான் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் அரசு இதில் கல்வி படித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும், படித்தவர்கள் எத்தனை பேர் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். இதெல்லாம் தெரிந்தால் அவங்களுடைய வீடு, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய விவசாயின்னா நிலம், தொழில் சார்ந்தவர்களாக இருந்தால் அது சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் அத்தனையும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பில் அவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது தான் எந்தெந்த சமூகங்கள் பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது அதிலேயே தெரிஞ்சிடும். நாம் இன்னைக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் இதை செய்யுங்கன்னு நம்ம கேட்கவே இல்லை. அவங்களுடைய அடிப்படை உரிமையான ஜாதி ரீதியான அந்த இடஒதுக்கீடை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா முதலில் கல்வி படிச்சுட்டான்னா வேலைக்கு போயிடுவான், வேலைக்கு போயிட்டான்னா பொருளாதாரம் தண்ணீரை விட முடியும். இதுதான் இல்லை படிச்சுட்டு ஒரு வேளை தமிழக அரசோ மாநில அரசோ இடஒதுக்கீடு கொடுக்கலன்னாக்க வெளிநாடுகளில் கூட போயிட்டு அவங்க பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 2 மாத காலமாக திண்டுக்கல் மாநகராட்சி அதிகாரிகள் தற்காலிக விளம்பர பதாகை வைப்பதற்கு அனுமதி மறுத்து வருகிறார்கள். இந்நிலையில் மாவட்ட டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங் நலச்சங்கம் மற்றும் அமைப்பாளர் நலச்சங்கம் சார்பாக தற்காலிக விளம்பர பதாகை வைக்க அனுமதி கோரி 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு பிளக்ஸ் பிரிண்டிங் மற்றும் அமைப்பாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். தற்காலிகமாக என்ன பிரச்சனைன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, தற்காலிக விளம்பர பலகை அமைப்பதற்கு இப்ப தற்காலிகமா தடை வச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே போர்டு வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இது அடிக்கடி நடக்கிற ஒரு நிகழ்வு தான். அதே போல இப்ப திரும்ப ஏற்கனவே நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருந்தோம். அவங்க அப்போதைக்கு நடவடிக்கை எடுத்து
செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்ப திரும்ப இன்னொரு இடம் மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்ப வந்து தற்காலிகமா இப்ப யாரையுமே வந்து பிளக்ஸ் போர்டே வந்து வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்ப ஏற்கனவே நடைமுறையில இருக்கிறதா தற்காலிக விளம்பர பாதை வைக்கிறது நடைமுறையில இருக்கிறதா. ஏன்னா நீங்க ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னோம்னா அதை வெளியே தெரியப்படுத்துன்னு விளம்பரம் கண்டிப்பா தேவை. விளம்பரம் இல்லாம என்ன பண்ணுவாங்க? விளம்பரம் இருந்தா தான் அவங்க வருமானம் சம்பாதிப்பாங்க, அதை வச்சு அவங்க வரி கட்டுவாங்க. விளம்பரம் இல்லாம இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனா விளம்பரம் போட வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இல்ல கிடையாது. நாங்க வந்து இல்ல கார்னர்லாம் நாங்க வைக்கிறது கிடையாது. நாங்க அப்படி அரசு என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு வைக்கிறது நாங்க ரெடி. அவங்களே வந்து இடத்த வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த இடத்துலதான் நீங்க வைக்கணும் அப்படின்னா நாங்க அந்த இடத்துல மட்டும் வைக்கிறோம். அதை இடத்துல மீறி நாங்க வைக்க மாட்டோம். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட மார்லிமந்து அணையிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படும் 3வது வார்டு பகுதியான ஸ்ரீ செல்வ விநாயகர் காலனியில் துர்நாற்றத்துடன் கூடிய மண் கலந்த அசுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதால் நோய் தொற்று மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மாசடைந்த தண்ணீருடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சுமார் 100 வருஷமா நாங்க வாழ்ந்துட்டு வரோம். அதே தண்ணி தான் நாங்க குடிச்சிட்டு வந்துருக்கிறோம். மாதல்மந்தி ஏரியா அது 35 வார்டுங்களுக்கு அந்த தண்ணி போகுது. நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த தண்ணி எப்படி இருக்கு என்னன்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியுது. அதனால எருமைங்க இல்ல இருக்கிற விலங்குகள்லாம் போய் தண்ணி கலக்கி ரொம்ப சேராட்டு வருது. இப்ப குடிக்க முடியறதுல தண்ணிய மீன் கவிச்செல்லாம் வருது. அதனால எங்களுக்கு உடனடியா தண்ணி நல்லபடி பண்ணி கொடுத்து நீங்க மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து போர் தண்ணி எங்களுக்கு போட்டு கொடுக்கணும். பர்மிஷன் கண்டிப்பா பர்மிஷன் எங்களுக்கு தேவை. மக்களுக்கு அந்த தண்ணியை குடிச்சு வாமிட் வருது, வயிற்று போக்குகள் போகுது, உடம்பு சரியில்லாதாவது எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டல் எல்லாம் நாங்க போயிட்டு வந்துருக்கோம். எங்களால முடியல. அதனால எங்களுக்கு தண்ணி கண்டிப்பா எங்களுக்கு ரெடி பண்ணி நீங்க கொடுக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் தயவு செய்து தண்ணி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கோக்கல் கிராமத்தில் அரசு பேருந்தில் ஏறும் விவகாரத்தில் பிரச்சனை நிலவி வருவதாக 6 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் ஒரு தரப்பினர் மற்ற கிராம மக்களை தங்களுக்கு முன்பாக பேருந்தில் ஏறக்கூடாது என வற்புறுத்துவதாகவும் அனைவரையும் சமமாக பேருந்தில் பயணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். யாரும் பஸ்ஸில் போகும்போது சரியான சத்தம் போட்டு அது லேடிஸ் உட்காடுறாங்க, ஜென்ஸ் வரதில்லை. லேடிஸ் விட்டு பயமாக விளாட பண்ணுறாங்க. நாங்கள் ஜென்ஸுங்க ஏதாவது சொன்னோம்னாக்கா அது பெரிய இஷ்யூ ஆகிருக்கும்போது நாங்கள் அமைதியாக இருக்கோம். இதனால் எங்களுக்கு என்னென்னு பார்த்தோம்னா எங்களுக்கு தனியாக பஸ்ஸு அவங்க பஸ்ஸை அவங்க எடுத்துக்கணும். அவங்க பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, அவங்க விலைக்கு வாங்கின மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க பஸ்ஸுன்ற எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு அந்த வர ட்ரிப் கூட கீழே கண்டனுக்கு போய் வர மாதிரி எங்களுக்கு பஸ்ஸு வேணும். எங்களுக்கு தனியாக வரும். இல்லைன்னா எங்களுக்கு காலையில் 10 மணி, 1:30 மணி, 3 மணி 3 ட்ரிப்பும் பஸ்ஸும் கீழே கண்டனுக்கு போயிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இல்லைன்னா இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த சோலூர்லேருந்து ஒரு அத்திக்கல் வண்டி, அந்த வண்டியை செலக்கல் தூத்துக்குடி வண்டியில் வந்துச்சுனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். மக்களுக்கு குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் இன்னும் நல்லா சௌகரியமாக இருக்கும். இதனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை எடுத்து சொல்லாமல் பிடிகிட்ட போனால் கார்பரேஷன் போனால் கார்பரேஷன் எதுவுமே கண்டுக்க வரும். எங்களுக்கு தெரியாதுன்ற வார்த்தை சொல்கிறாங்க தவிர எதுவும் கண்டுக்க போகிறதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.